Oppo அவங்களோட A சீரிஸில் A5 Pro அப்படிங்கிற புது 5G ஸ்மார்ட் ஃபோன் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவும் பார்க்குறது டிசைன் தான். டிசைன் பொறுத்த வரைக்கும் இங்கே சிம்பிளாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க, பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. இந்த ஃபோன் 2 கலர் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஒன்று ப்ளூ கலர் அண்ட் இன்னொன்று ப்ரௌன் கலர். இந்த கலர் ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். A5 Proவோட சைஸ் பொறுத்த வரைக்கும் 6.7 inches. டிஸ்பிளேக்காக இங்கே IPSோட LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் HD+ தான். அட்லீஸ்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஃபுல் HD கொடுத்துருந்தா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஒரு 18,000 ஃபோனுக்கு வெறும் LCD கொடுக்குறது கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண முடியாது. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் இருக்குது. கூடவே டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்காக கார்னிங்கோட Gorilla Glass 7i யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்டர் சன்லைட்டில் உங்களுக்கு 1000 nits வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 18,000 ஃபோனுக்கு HD+ டிஸ்பிளேவாக இருந்தாலும் ஓகேவா அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இங்கே MediaTekோட Dimensity 6300 SoC யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 8GB LPDDR 4x RAM யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் 128 இல்லை அப்படின்னா 256GB ஆப்ஷன்ஸ் UFS 2.2 ஸ்டோரேஜில் கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ராசஸர் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா இது ரொம்ப பெரிய ப்ராசஸர் கிடையாது. நீங்கள் ஒரு கேஷுவல் யூசர்ஸ் ரொம்ப பேசிக்காக தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னா இந்த ப்ராசஸர் செட் ஆகும். கேமிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய லெவலில் இந்த ப்ராசஸர் கை கொடுக்காது. கிராஃபிக்ஸ்லாம் நீங்கள் லோவில் இல்லை அப்படின்னா நீங்கள் மீடியமில் ப்ளே பண்ணால் வேணால் ஓரளவுக்கு யூஸபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர். இதோட அபெச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா f1.8. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் 8 மெகாபிக்சல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. செகண்டரி சென்சர் ஒரு மோனோக்ரோம் சென்சார் தான், ஸோ தேவையே இல்லாது. இந்த கேமராஸ் வச்சு நீங்கள் ஷூட் பண்ணும்போது ரியரில் உங்களுக்கு ஃபுல் HD 60 FPSல ஷூட் பண்ணிக்க முடியும். 4K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் கிடையாது. பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபோனுக்கு 5800 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி இருக்குது. அண்ட் இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 45 வாட்ஸ்க்கான சூப்பர் ஹூக் சார்ஜர் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஈவன் உங்களுக்கு PD சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் தான். அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் Android 15 என்ன ஆகுது, இதுக்கு மேலே ColorOS வெர்ஷன் 15 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு 5G சப்போர்ட் இருக்குது, Wi-Fi 5 சப்போர்ட் இருக்குது, Wi-Fi 6 கூட கிடையாது. அண்ட் ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் கூடவே LDAC சப்போர்ட்டும் இருக்குது. ஓப்போ இங்கே மெயினாக ஹைலைட் பண்ணுறது இங்கே IP69க்காக டஸ்ட் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் கூடவே டேமேஜ் ப்ரூஃப், அதாவது ஆர்மர் பாடி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நல்ல ரகடாக இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் அடிஷ்னலாக நெட்வொர்க் உங்களுக்கு பூஸ்ட் பண்ணி கொடுக்கணும், எங்கேயுமே லேக் இல்லாமல் இருக்கிறதுக்காக 200% நெட்வொர்க் பூஸ்ட் ஆப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஃபைனலாக ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் A5 Pro பேஸ் வேரியண்ட் 8/128GB வேரியண்ட் 17,999க்கும் அண்ட் டாப் அண்ட் வேரியண்டான 8GB RAM 256GB வேரியண்ட் 19,999க்கும் ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா கொடுக்குற அமௌண்ட்டுக்கு இது வேல்யூ ஃபார் மணி கிடையாது. HD+ டிஸ்பிளேவாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன், எனக்கு ரெகுலர் யூசேஜ் தான் பண்ண போகிறீங்கன்னு நினச்சிங்கன்னா வேணால் இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணி பாருங்கள். இந்த ஃபோன் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.